கர்த்தரும் ரட்சிகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜோஷ்வா ராஜா. இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அன்பானவர்களே, பார்வையற்றோராக எனக்கு கூட ஆண்டவர் வெளிச்சமாக பாதைக்கு தீபமாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிச்சமாக தெய்வமாக வந்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லி. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக தெய்வமாக வெளிச்சமாக பாதைக்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். ஆகவே எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக தெய்வமாக நம் பாதைக்கு வழிகாட்ட, நம் வாழ்வுக்கு வழிகாட்ட, பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சங்கீதம் 119 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே பார்வையற்றவனாக எனக்கு கூட சப்பா நீர் ஆண்டவரே வெளிச்சமும் தீபமாய் பாதைக்கு வழிகாட்டியாய் பரலோகத்தின் தேவனாய் என்னை ஒவ்வொரு நாளும் வழியெடுத்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் யாவரையும் அப்படியே நீ வெளிச்சமாக தீபமாக பாதைக்கு வழிகாட்டியாக பரலோகத்தின் தேவனாக இருந்து நித்த வழியெடுத்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சமாக தெய்வமாக இருந்து ஆண்டவரே வாழ்வின் வழியாக இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பரும் ரட்சிகரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.